தற்போதைய செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஒரே நாளில் வெவ்வேறு இடங்களில் 2 பள்ளி மாணவியருக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாலியல் தொந்தரவு அளித்த 2 பேர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஒரே நாளில் வெவ்வேறு இடங்களில் 2 பள்ளி மாணவியருக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஒரே நாளில் வெவ்வேறு இடங்களில் 2 பள்ளி மாணவியருக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டுள்ளது. பாலியல் தொந்தரவு அளித்த 2 பேர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆரணி டவுன் காந்திநகர் பகுதியில் 11ஆம் வகுப்பு மாணவியை பின்தொடர்ந்து வந்து பாலியல் தொந்தரவு அளித்த 34 வயதான இமானுவேல் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பள்ளி முடித்து வீடு திரும்பிய மாணவியை பின்தொடர்ந்து வந்து பாலியல் தொந்தரவு அளித்த இமானுவேல் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஒரே நாளில் வெவ்வேறு இடங்களில் 2 மாணவியை பின்தொடர்ந்து வந்து பாலியல் தொந்தரவு அளித்த 2 வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். வணக்கம் செல்வன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கண்டிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தொடர்ந்து இது போன்ற பாலியல் தொந்தரவு ஏற்பட்டு வருவதாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. தமிழகத்தில் பள்ளி மாணவிகளுக்கு எதிராக பாலியல் தொந்தரவு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு சென்று வீடு திரும்பும் போது அவர்களுக்கு தன்னுடைய தந்தையுடன் பணிபுரியும் பணியாளர்கள் வீட்டில் மது அருந்திவிட்டு அந்த தந்தைக்கு அதிகமான மதுவை கலந்து கொடுத்துவிட்டு 10வது படிக்கும் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நேற்று பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியின் பெற்றோர்கள் வீட்டில் இல்லாத பொழுது அந்த மாணவி தந்தைக்கு மது போதையில் அவரை படுக்க வைத்துவிட்டு பெண்ணுக்கு அந்த பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது ஆரணி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இது மட்டுமில்லாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர்ந்து இது போன்ற பாலியல் தொந்தரவு அதிகரித்து வருகிறது. குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பு போலூர் அடுத்த சேத்துப்பட்டு பகுதியில் கர்ப்பிணி பெண்ணுக்கு தாவேகா நிர்வாகி ஒருவர் பாலியல் சீண்டல் செய்தது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி செல்வம்.